நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னங்க, ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் எப்படி நடக்க போதா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் ஜனவரி 6ஆம் தேதி 2025 வந்து நடக்க போகுது. அந்த மேட்ச் வந்து ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலஸ்கா இவங்க ரெண்டு பேருக்கும் அதை ஜெயிக்கிறவங்க ட்ரைபிள் சீஃப்ன்ற மாதிரியான மேட்ச். இந்த மேட்ச்சில் ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த வாரம் ராவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராவில் ட்ரீம் மேக்கர் அதுக்கான ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட நான் வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ரோமன் ரிங்ஸ் இந்த வேர்ல்டு என்ன அக்னாலஜி பண்ணணும்னு சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால நான் ரோமன் ரிங்ஸை அடிக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரோமன் ரிங்ஸ் எப்போ வரப்போறாருன்னா WWE அந்த மேட்சுக்கு தான் நம்ம பார்க்கலாம். ரோமன் ரிங்ஸ் அது வரைக்கும் பார்க்க முடியாது தான் என்னுடைய கருத்து. அப்போ நம்ம ரோமன் ரிங்ஸை ஜனவரி 6ஆம் தேதி பார்க்கும்போது அந்த ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச்சில் ட்ரீம் மேக்கர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் செத்ரோலின்ஸ்ட சொல்லிக்கிட்டு இருந்தது ஜே இசோ, ஜிம்மி இசோ, அதுக்கப்புறம் செமிசேன் இவங்கெல்லாம் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீனும் சப்போர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனால் நீ செத்ரோலின்ஸ் சொல்லியிருப்பாருன்னா ஜே அண்ட் செமி இவங்களாம் என்னுடைய நண்பர்கள், அவங்க மேலே நீ கை வைக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இந்த இடத்துல ஒரு கலவரமே உண்டாயிருக்கு. அதனால இந்த ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் இப்போ ரொம்பவே ஒரு ஆர்வத்தை கிளப்பியிருக்கு. அதாவது சோலசிக்காவுக்கு ஆதரவாக ஜேக்கப் ஃபெக்ட், அதுக்கப்புறம் டேமாலாங்கோ இருந்தாலும், அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கு ஆதரவாக செமிசேன், அதுக்கப்புறம் ஜே யூசோ இப்போ வரல, ஜிம்மி யூசோவும் இப்போ இருக்கிறாரு. இவங்களாம் இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் புதுசாக யாரோ ஒரு ஆள் சோலசிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம ட்ரீம் மேக்கர் உள்ள குறுக்க வரப்போறாரு. இந்த ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச்ல குறுக்க வந்து ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதுதான் இத்தனை நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரோமன் ரிங்ஸோட ஃபியூடு போக போறாரு நம்ம ட்ரீம் மேக்கர். அது இல்லாமல் ட்ரீம் மேக்கர் பிளட் லைனோட சேர போறாரு அப்படின்றது தான் இப்போ ஒரு அப்டேட்டு. அந்த அப்டேட்டை உறுதிப்படுத்தும் விதமாக தான் மேற்கொண்டு அவர் ட்ரீம் மேக்கர் பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ண போறாருன்றதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. செத்ரோலின்ஸ் அப்போ ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி வருவாருன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கு, அந்த மேட்சை தான் நோக்கி அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ட்ரீம் மேக்கர் சும்மா இல்லாமல் அவரையும் நோண்டிக்கிட்டு இருக்காரு. செத்ரோலின்ஸ் அடிக்க போயிருப்பார் இந்த வாரம் ராவில் கூட. அவரை காப்பாற்றும் விதமாக செமிசேன் வந்திருக்காரு. அதனால இந்த இடத்துல மீண்டும் ஒரு பிக்கெஸ்ட் ஃபியூடு வந்துகிட்டு இருக்கு. இந்த பலவிதமான கலவரங்களுக்கு மத்தியில் ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் வந்து முழுசாக கம்ப்ளீட் அடையுமா, முழுசாக யாராவது ஒரு வெற்றியாளராகி ட்ரைபிள் சீஃப் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலைன்னா இந்த மேட்ச்சில் வந்து சோலசிக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோலசிக்காவுக்கு தான் இப்போ ஆதரவு பெருகிட்டு இருக்கு. இப்போதைக்கு உள்ள அப்டேட் படி சோலசிக்காவுக்கு தான் ட்ரீம் மேக்கர் சப்போர்ட் இருக்கிறதுனால சோலசிக்காவோட கை ஓங்கி இருக்கு. அப்போ ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ண யாராவது வந்தாதான் உண்டு. அப்படி யாரும் வராத பட்சத்தில் இந்த மேட்ச்ல வந்து சோலசிக்காவோட கை ஓங்கியே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி ஷோ, அதனால் ரோமன் ரிங்ஸை தோக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதனால் இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டான மேட்சாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தரமான மேட்சாக இருக்க போகுது. இதில் நீங்கள் யார் ஜெயிக்கணும், யார் ட்ரைபிள் ஜெயிஃப்ன்றதை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நிறையவே அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் சேனல் சைடில் போய் அப்டேட்ல போய் ஏகே ரெஸ்லிங் தமிழ்ல சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும், அதை ஃபாலோ பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.